1500 ரூபாய் மதிப்புள்ள பொட்டு புடவை 1 ரூபாய்க்கு தரேன். 1 ரூபாய்க்கு தரீங்களா? 1 ரூபாய்க்கு தரேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 6 புடவை 1000 ரூபாய். வெறும் 70 ரூபாய் டாப்ஸ். 70 ரூபாய். 70 ரூபாய்க்கு. சாரி. லுங்கி 52 ரூபாய். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 75 ரூபாய் செட். ஓ ஃபுல் செட் குழந்தை Dress. டாக் இருக்கு பாருங்க. வெறும் 90 ரூபாய். 90 ரூபாயில இந்த ஆரம்பிச்சீங்க. ஒவ்வொரு கலெக்ஷன் இருக்குது. எல்லாமே நைட்டி தான். சாக்கோக்கோரே. 1 ரூபாய்க்கு 5 புடவை. ஆமா அது பட்டு புடவை, வண்ணாரப்பட்ட புடவை. சாக்கோக்கோரே. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி 100 சேரி தரேன். 100 சாரி வந்து ஃப்ரீயா தெரியா? ஃப்ரீயாவே தரேன்பா. உண்மைதான் சொல்றியா? உண்மையே சொல்றேன். சத்தியம் மட்டுமா? மாமியா சத்தியமா? ஓ மேலான. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ போய் சொன்னா அவ்வளவுதான். பாத்துக்கோ சாமி கம்பல்சரி பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். டேய் தகப்பா. பைசன். கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஆஃப் சென்னைன்னு கமெண்ட் பண்ணாதான் ஹேஷ்டேக்ல வந்து மாங்கல்யம் போட்டுக்கோங்க. வேணாம். பட்ஜெட் ஆஃப் சென்னை போட்டுக்கோங்க. சொல்லுங்களேன் நல்லா இருக்கா? மின்னுறாங்களே. சொல்லுங்களேன். செலியில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. முடிச்சு விட்டீங்க போங்க. அம்மா எங்க அந்த எல்லோ சரி? திரிசா இதோ வந்துட்டேன். டேய் நம்ம கோட்டுப்பாடு திரிசா கோசம் 10 புடவை ஃப்ரீயா தர போறோம். 10 புடவை. எங்க வேணா போயிட்டு வரலாம். 25,000 கடைக்கு 24,999 கடை எண்ணிட்டு கூட நம்ம கடைக்கு 25 கடையா வரலாம். ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன். வெறும் 450 ரூபாய் கொடுக்குறேன் சார். 450 தான். வர வீடியோ ஃபுல்லாவே ஆஃபர் தான். ஒவ்வொரு 2 செகண்டுக்கு ஆஃபர் ட்விஸ்ட் ஆஃபர். ஓ விக்கலனா வந்து எடுத்துட்டு வந்து திரும்பி மாத்திக்கலாம். உங்க மாத்திக்கலாம். நீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க அண்ணன் தம்பி கடையா நினைச்சு இங்க உரிமை நீ வந்து மாத்திட்டு போலாம். அதுக்கு ஏதாவது காசு வாங்குவியா? அதுக்கு எதுக்கு காசு வாங்கணும்? அவங்க பொருளை கொண்டு வராங்க. அவங்க அண்ணன் கடை நினைச்சுதானே வராங்க. அப்படியா? என் தங்கச்சியில போய் நான் காசு வாங்கிடணும். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண. சாம்பிள் பாக்ஸ் இந்த இடத்துல அடுக்கி வச்சிருக்கு. ஓகேவா? இத காமிக்கணும்னா குறைஞ்சு 1 வாரம் ஆகும். உன் பேரை போட்டு உங்க உருவத்தை போட்டு சேலையில நெஞ்சு தரலாம். இவனோட ஃபேஸும் இவனோட ஆள் போட்டோ ஃபேஸும் புடையில போட்டு தர முடியுமா? தரலாமே. ஏன் தர முடியாது? சேலை கட்டி கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாத்துக்குமே நான் அந்த சேலையை கொடுக்கலாமே. என்னப்பா என்னாச்சு? ஒரே அனலா பறக்குது. நான் புடவை என்ன அண்ணல் பறக்கிற ஆஃபர். என்னடா இது புது டெக்னிக்கா இருக்கு. இங்க டோக்கன் சிஸ்டம் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்ப நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ராத்திரி 12 மணி சரியா எப்படியே ராத்திரி 12 மணிக்கு வீடியோ எடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு கூட்டம் ரஷ்ஷா இருக்குது. ஆஃபர் வந்து ஃபுல் வீடியோவா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். எல்லாம் முடிச்சாச்சு. டெசிஷன் நேர்ல வாங்க. ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க. அந்த முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மாங்கல்யம் வந்தா மண் வீடு கூட மாளிகை ஆகும். குடிசை கூட கோபுரம். கடைக்குள்ள நுழைஞ்சாலே ஆஃபர் 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 ஆஃபர். அம்முக்கு டும்முக்கு அமால் டுமால். டேய் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு பிரச்சனை. சீக்கிரம் வா. என்னதான பிரச்சனை? நீ வா, நான் சொல்றேன். ஓடியா சீக்கிரம் வாடா. எங்க போறோம்? என்ன பிரச்சனை? டேய் நம்ம இப்ப ஈரோடு மாங்கல்யம் டெக்ஸ்டைல்ஸ் தான்டா போறோம். எதுக்கு நான் போறோம்? டேய் ரொம்ப நாளா ஒருத்தர் ஈரோட்ல என்ன விட்டா ஆஃபர் தர யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி கூவி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது உண்மையா இல்லையா? இப்ப தீபாவளிக்கு வெயிட்டான ஒரு குண்டை போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா இல்லையான்னு உள்ள போய் பார்க்க போறோம். செதற விடுறோம். அப்படி யார் தானே அவரு? டேய் அவரை உனக்கு தெரியாதா? ஈரோட்ல 10 ரூபாய்க்கு பட்டு சாரி தந்த பட்டு வள்ளல்ரா அவரு. அவரே தெரியாதா? அவர் யூடியூப்ல கமெண்ட் பண்ணாலே இலவசமா புடவை கொடுத்தா வள்ளல் அவரு. அது மட்டுமா? அவர் 10 ரூபாய்க்கு ஜட்டி கொடுத்த ஜட்டி வள்ளல். யாருன்னா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குன்னா பாடா பாப்போம். தம்பி இந்த ட்ரிப்பை பண்டையிட்ட கதற விடுறோம்.
நம்ம சங்கர் படம் அளவுக்கு வேற லெவலில் பில்டப்லாம் கொடுத்து எடுத்துருக்கோம். நம்மளுக்கு நீங்க புடவைய வியுங்க, விற்காம போங்க. நீங்க புடவைய கட்டுங்க, கட்டாம போங்க. எங்களுக்கு இந்த தீபாவளி ஆஃபர் கொடுத்தே ஆகணும். கொடுத்தே ஆகணும். என்னோட அக்கா தங்கச்சி நான் கொடுக்க வேற யாரு கொடுக்க போறா? குலதெய்வமா வணக்கூடிய கோடான கோடி வாடிக்கையாளர் அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் ஆண்டி. யூடியூப்ல சின்ன சின்ன கொசுவெல்லாம் 1 ரூபாய்க்கு புடவை தரேன், 2 ரூபாய்க்கு புடவை தரேன்னு சின்ன போடுது. இதெல்லாம் ஆரம்பிச்சவனே நான் தான். இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். சூப்பர். அப்படி என்ன ஆஃபர் இருக்கு அதை சொல்லுப்பா. என்ன ஆஃபர்? 1 ரூபாய்க்கு பட்டு சாரி தரேன். 1500 ரூபாய் மதிப்புள்ள பொட்டு புடவை 1 ரூபாய்க்கு தரேன். 1 ரூபாய்க்கு தரீங்களா? 1 ரூபாய்க்கு தரேன். எப்படி கண்ணு 1500 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவை 1 ரூபாய்க்கு தரீங்க? ஊருக்குள்ள எல்லாம் வந்து 1 ரூபாய்க்கு தரேன், 2 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னா உள்குத்து ஒண்ணு இருக்கு. அந்த உள்குத்து வெளிக்குத்து எல்லாம் இங்க இருக்கு. நான் சொல்லாம பண்ண மாட்டேன்பா. அத நான் சொல்லிடுறேன். சொல்லிடுறீங்களா? என்ன ஆஃபர் அதை சொல்லுங்க. 10000 ரூபாய்க்கு மேல புடவை எடுத்தீங்கன்னா கம்பல்சரி 1 ரூபாய்க்கு பட்டு சாரி. இந்த பட்டு சாரி 1500 ரூபாய் மதிப்புள்ள பட்டு சாரி அங்க பாரு லைனா கியூ கட்டி அடிக்கி வச்சிட்டேன் நான் இப்பவே. அது எல்லாமே 1 ரூபாவா? 1 ரூபா, வெறும் 1 ரூபா. அங்க வீடியோ பாக்குற எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன தர போறீங்க? எக்ஸ்ட்ரா இன்னொரு சாரி எடுத்துக்கோ. எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்னொரு 1500ல எக்ஸ்ட்ரா ஒரு புடவை. ஆமா இன்னொன்னு எடுத்துக்கோ. ஏப்பா என் அக்கா தங்கச்சி தராம நான் வேற யாருக்கு தர போறேன்? அப்ப கிட்டத்தட்ட வந்து 10000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா 3000 ரூபாய் மதிப்புள்ள புடவை ஃப்ரீயாவே தரீங்க. எப்பா சும்மா இல்லல, வரவங்களுக்கு தந்துருவல. சத்தியம் பண்ணி சொல்றேன்பா. சத்தியம் பண்றியா? நல்லா நல்லா நல்லா. மாமியா சத்தியமா? சத்தியமா. விரல நோண்டி சொரண்டி அடி. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ போய் சொன்னா அவ்வளவுதான். பாத்துக்கோ சாமி. கம்பல்சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா கம்பல்சரி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிக்கணும். கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஆஃப் சென்னைன்னு கமெண்ட் பண்ணாதான் ஹேஷ்டேக்ல வந்து மாங்கல்யம் போட்டுக்கோங்க. வேணாம். பட்ஜெட் ஆஃப் சென்னை போட்டு. இது எப்பவுமே மாங்கல்யத்தை தந்த ஆஃபர் தானே. 1 ரூபாய்க்கு புடவை கொடுத்ததெல்லாம் இப்போ புதுசா இறக்கி ஆகணும். புது ஆஃபர். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி 100 சாரி தரேன். 100 சாரி 100 சாரி தரேன். என்னப்பா இது 1 ரூபாய்க்கு தரேன்றது? 100 சாரி வந்து ஃப்ரீயா தெரியா? ஃப்ரீயாவே தரேன்பா. உண்மைதான் சொல்றியா? உண்மையே சொல்றேன். சத்தியம் மட்டுமா? ஐயோ வேணாம். அது எப்படி தர? வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. and then subscribe பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. கடைசியில சொல்றேன். அட்டில உட்கார்ந்தீங்களா? ஸ்டார்டிங்ல ஏன் நீ சேலஞ்ச் மேல போட்டுனீங்க? உனக்காக நான் வந்து லண்டன்ல இருந்து மாடல் இறக்கி இருக்கேன். உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். பயங்கர நவரசத்தையும் காட்டுவான். இப்ப ஆனந்தத்தை காட்டுறான். சோகம், வெக்கம் எல்லாத்தையும் காட்டுவாயா? வெயிட்டான ஆளு. நீ முதல்ல ஆஃபரை காட்டு. சரி ஸ்டார்டிங் 70 ரூபா. 70 ரூபா. 70 ரூபாய்க்கு சரி. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கடையில ஸ்டார்டிங் ரேட் வந்து 70 ரூபா சார். 70 ரூபா தான். லோ ரேஞ்ச் கிடையாது. ஓகே. அத போக இன்னைக்கு ஐக்யூ போட்டிக்கு எல்லாமே இருக்குது. 70 ரூபால ஸ்டார்ட் பண்ணா 70000 வரை சாரி இருக்குது. 70000 வரைக்கும் சாரி இருக்கு. சாரி இருக்குது. சாரி இந்தப்பா எப்படி இருக்குது? நான் உனக்கு வசம் தான். முடிச்சு விட்டீங்க போங்க. எப்படி? ரைட். இது வந்து 70 ரூபா சரி. 70 ரூபா சரி. இதுல என்ன கலெக்ஷன் இருக்கு? இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 to 6000 டிசைன்ஸ் மேல இருக்குது. 5000 சரி 10000 சரி எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். ஓகே. இந்த 70 ரூபா சரி நான் வாங்கணும். நான் மினிமம் எவ்வளவு வாங்கிக்கலாம்? மினிமம் நம்ம கடையோட ரூல் வந்து 10000 ரூபாய். 10000 ரூபாய். இதுல வந்து கன்ஃபியூஸே ஆயிக்காதீங்க. ஒரு கட்டுக்கு 10 பீஸ் பார்த்தவனே எடுத்துக்குவாங்க. பக்குன்னு இருக்கும். ஓ இதெல்லாம் வந்து கட்டா தான் எடுக்கணும். இதெல்லாம் கட்டுக்கட்டா 100 ரூபாய் 120 ரூபாய் வரை கட்டா தான் எடுக்கணும். அதுக்கு மேல எடுக்கக்கூடிய ரகங்கள் அதையும் தெளிவா சொல்லிடு. இதுல வந்து செலக்ஷன் கிடையாது. கட்டுக்கு 10 பீஸ் எல்லாம் வந்து பண்டிலா தான் இருக்கும். அதை தான் எடுத்துக்கணும். இந்த வீடியோல எல்லாமே கிளியரா தான் இருக்கும். அந்த 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு மேல எடுக்கக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் நீங்க பண்ணிக்கலாம். ஏதாவது விற்க முடியல ஒரு 50 பீஸ் எடுத்துட்டு போறாங்க. இப்ப நீங்க நம்மள்ட்ட இருந்து வரேன், எங்க அம்மா 50 பீஸ் சேர்ந்து எடுத்துட்டு போறேன். ஒரு 10 பீஸ் நிக்குதுப்பா, இது எங்க ஏரியாவுக்கு போக மாட்டேங்குதுப்பா, இந்த கலர் எங்க ஏரியாவுக்கு போலப்பா, இந்த ஏரியா எங்க அளவுக்கு போக மாட்டேங்குப்பா அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க அண்ணன் தம்பி கடையா நினைச்சு இங்க உரிமை நீங்க வந்து மாத்திட்டு போலாம். ஓ விக்கலனா வந்து எடுத்துட்டு வந்து திரும்பி மாத்திக்கலாம். நீங்க அதுக்கு ஏதாவது காசு வாங்குவியா? அதுக்கு எதுக்கு காசு வாங்கணும்? அவங்க பொருளை கொண்டு வராங்க. அவங்க அண்ணன் கடை நினைச்சுதானே வராங்க. அப்படியா? என் தங்கச்சிட்ட போய் நான் காசு வாங்கிடணும். வீடியோ ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆஃபர் சொன்னேன். இப்போ ஒரு ஆஃபர் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லாவே ஆஃபர் தான். ஃபுல்லாவே ஆஃபர் தான். ஒவ்வொரு 2 செகண்டுக்கு ஆஃபர் ட்விஸ்ட் ஆஃபர். சரி இப்போ என்ன ஆஃபரா சொல்லுங்க. 1 ரூபாய்க்கு 5 புடவை. 1 ரூபாய்க்கு 5 புடவையா? ஆமா, அது பட்டு புடவை, வண்ணாரப்பட்ட புடவை. என்னப்பா இது? 1 ரூபாய்க்கு 5 புடவையா? ஆமா, 25000 ரூபாய்க்கு மேல எடுக்கக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாருமே மினி கூப்பர்.
கஸ்டமர் ஓ, அவங்களுக்கு 5 புடவை, 1 ரூபாய்க்கு 5 புடவை. நல்லா இருக்குப்பா இது. எப்படி புடவை? எந்த புடவை வேணாலும் எடுத்துக்கலாம். புடவை நான் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. எவ்வளோ? கிட்டத்தட்ட 40,000 புடவை அடுக்கி வச்சிருக்கேன். புடவை பாவாடெல்லாம் கூட நீங்க தரீங்களா? எல்லாமே இருக்குது. பாவாடை, ஜாக்கெட், பெட்டு, நைட், ஜட்டி, பனியன் எல்லாமே இருக்கு. இல்ல 25,000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு மேல போயிட்டாலே அவங்க மினி கூப்பர் அவங்களுக்கு ஆஃபர் என்ன? இந்த 5 புடவை. 5 புடவை 1 ரூபாய்க்கு 5 புடவை. ஆமா, சத்தியமா தந்துருவியா? பந்தயத்தை பங்கம் பண்றேன். அப்பா இல்லனா வந்து கலாச்சி விட்டுருவாங்கப்பா. உண்மையா தந்துருவியா? சத்தியமா தந்துருவியா? விட்டுருவியா? வா சாலை காட்டலாமா? காட்டலாம். 1 ரூபாய்க்கு 5 சாரி, 25 ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு ஓகேவா? எப்போ காட்டு. ஏய் நல்லா மேஜிக் பண்றமே நீ. இப்ப காட்டுறேன் பாரு. போடுறா அருமையா இருக்குப்பா. இந்த சாரீலாம் வந்து நார்மலா எடுத்தா என்ன ரேட்? இதுல ஒவ்வொன்றுமே 1500 2000 ரூபாய். 1500 2000 ரூபாய் சாரி வந்து 1 ரூபாய்க்கு தெரியா? 1 ரூபாய்க்கு 5 தான் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, ஒரு நாள் முழிச்சு இருக்கு. பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். பந்தயத்தை பங்கம் பண்றோம். இந்த மாதிரியான ஆஃபர். ஆமா, அப்படியேப்பட்ட ஆஃபர். எப்ப எங்கப்பா நான் கூப்பிட்டு வந்த மாடலு? என்ன நீ மாடலை கூப்பிட்டு வந்த? ஆமா, எங்க அந்த எல்லோ சரி திருசா? இதோ வந்துட்டேன். ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நல்லா இருக்கு. எப்படி ஆளு கோட்டு பட அழகி கோட்டு த்ரிஷாவா? ஆமா, நம்ம தளபதியா இப்ப இவரதான் கேட்டு இருக்கிறாரு. நல்ல தெரு த்ரிஷா மாதிரி இருக்கு. செல்லம் எதுக்கு இந்த சாரி? எதுக்கு இப்ப இந்த கெட்டப்? 150 ரூபா வித் பிளவுஸோட ஓபன் சேலஞ்ச் ஆஃபர் கொடுக்குறேன் இந்த சாரி. ஆமா, வெளியெல்லாம் வாங்கினா என்ன ரேட்டு? குறைஞ்சது ஹோல்சேல்ல பார்த்தா 300 ரூபா ரேஞ்ச் வரும், 350 ரூபா ரேஞ்ச் வரும். ஓகே, இந்த நம்மள்ட்ட 150 ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்கன்னா தாராளமா 300 ரூபா 350 ரூபாய் விற்கலாம். கோட் சாரி. கோட் சாரி ஆஃபர் காட்டுறதுக்காக த்ரிஷாவே கூட்டு வந்து. ஆமா, அது எடுக்கிற கம்பல்சரி என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல கோட் #மாங்கல்யம் கமெண்ட் பண்ணிருக்கணும். கமெண்ட் பண்ணா ஆமா, அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா நம்ம கோட்டு பட திருசா கோசம் 10 புடவை ஃப்ரீயா தர போறோம். 10 புடவை இந்த கோட் சாரி தரீங்க. ஆமா, இதுக்கு மேல எதுக்குடா உனக்கு? போடா. தம்பி புறா என்னப்பா என்னாச்சு? ஒரே அனலா பறக்குது. நான் புடவையை தொட்டா என்ன அண்ணல் பறக்கிற ஆஃபர். என்னடா இது புது டெக்னிக்கா இருக்கு. கை வெந்து விட்டு புடவை அனல் பறக்குதா? தொட்டு பாரு. ஆமாம்பா, அதனால அனல் பறக்கிற ஆஃபரா? அனல் பறக்கிற ஆஃபர். இந்த கரமத்தை எங்க போய் நான் சொல்ல. நீங்களா யாருடா? How do I tell you? சரி, என்ன ஆஃபர் சொல்லி தொலை. 6 புடவை 1000 ரூபாய். 6 புடவை 1000 ரூபாய். 1000 புடவை 1000 ரூபாய். சரி பாக்குறீங்க? தூடா காட்டன். ஆமா, இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது மார்க்கெட்லயே. என்னப்பா சொன்னா நம்ப மாட்டேங்கறீங்க? காட்டுங்க. இது வந்து 6 புடவை 1000 ரூபாய். 1000 ரூபாய். எப்படி இருக்குது புடவை? அண்ணே, வெறும் 1000 ரூபாய் கொடுத்து இந்த 6 புடவை வாங்கிக்கலாமா? அங்கதான் இருக்குது சூச்சமோ. இருப்பீங்களே. 10,000 ரூபாய்க்கு மினிமம் எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இதே கூட நீ 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போ. 60 புடவை வரும் 10,000 ரூபாய்க்கு எடுத்தா நீ அதே கூட வாங்கிட்டு போ. இல்ல நீங்க எல்லாமே கலந்து எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போ. ஆனா எனக்கு தான் பில்லிங் 10,000 ரூபாய்க்கு கடையில என்ட்ரி கிடையாது. ஓகே, ஆனா வந்து இது 6 புடவை வந்து 1000 ரூபாய். 6 புடவை 1000 ரூபாய். நீ 10,000 ரூபாய்க்கு 60 புடவை இதே கூட வேணா கூட வாங்கிட்டு போ. சூடா காட்டனா சாஃப்டி சாரி. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சாரி. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கடைக்கு போனா 550 650 750 850 எங்க வேணா போயிட்டு வரலாம். 25,000 கடைக்கு 24,999 கடை எண்ணிட்டு கூட நம்ம கடைக்கு 25 கடையா வரலாம். ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன். வெறும் 450 ரூபாய் கொடுக்குறேன் சாரி. 450 தான். வெறும் 450 ரூபாய். அருமையா இருக்கு. எவ்வளவு? 450 ரூபாய். ஓபன் சேலஞ்ச் ஆஃப். சூப்பர் பா இது. ஓகே, ஒவ்வொரு 6 கலர்ஸ் வரும். 6 செட் அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்த கலெக்ஷன் போலாமா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்சி கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாமே ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 250 ரூபாயில இருந்து வந்துருக்கு. 250 ரூபாய். பந்தயத்தை பங்கம் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேன்சி கலெக்ஷன் தான். அப்படியே வாங்க. உள்ள போலாம் வாங்க. இது எல்லாமே இப்ப வந்திருக்க தீபாவளியோட சாம்பிள் பாக்ஸ். சாம்பிள் அந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கு ஒவ்வொரு பேலுக்கு உண்டான சாம்பிள் பாக்ஸ் இந்த இடத்துல அடுக்கி வச்சிருக்கு. ஓகேவா? இத காமிக்கணும்னா குறைஞ்சு 1 வாரம் ஆகும். இப்போ டைம் என்ன ஆகுது அதை காட்டு முதல்ல.
டைம் சரியா 12 மணிப்பா. 12 மணிக்கு இந்தாங்க, யாரும் சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்தாங்க மணி பாருங்க, மணி 12 மணி ஆகுதுன்னா 5 நிமிஷம் இருக்குது. 12 மணிக்கு இங்க வரு. ஆமா, காலையில இருந்து வெயிட் பண்ணி தீபாவளி கூட்டத்தை சமாளிச்சு இப்ப வீடியோ போட்டுக்கோ. இவ்வளவு ராத்திரியில எங்க புடிச்சு வச்சு பேய் மாதிரி த்ரிஷா பாட்டு ஆட விட்டு வச்சு இருக்காப்லையா இந்த மனுஷன். 3 சேலை 1000 ரூபாய் பட்டு சாரி. ஓ 3 சேலை 1000 ரூபாய். நீ சும்மா போட்டு காட்டு. நல்லா இருக்கா சொல்லுங்களேன், நல்லா இருக்கா, நல்லா இருக்கா? 3 புடவை 1000 ரூபாய் கும்மச்சி வச்சுட்டு நீங்க வந்து அள்ளிட்டு போலாம். சரிங்களா? இப்ப இதுல அந்த பட்டுலயே வந்து எங்க சொந்த உற்பத்தியில இப்போ ஒரு புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, பார்த்தாலே அப்படியே அட்ராக்ட் ஆகணும். உலகாலிக்கு ஐஸ்வர்யாவே ஓவர்டேக் பண்ணணும் கட்டணும், அப்படி இருக்கும் புடவை. இங்க பாருங்க. ஆஹா, மின்னுதுங்களே, மாங்கல்யம் மின்னுறாங்களே. சொல்லுங்களேன். சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, அப்படி வசிக்க. எப்படி பையனுக்கு தன்னை போல வந்துருச்சு பாத்தீங்களா? இப்படி இருக்கும் போட பாத்தீங்களா? இரசுமா கிராண்ட் லுக்கா இருக்கும். இவ்வளவு கிராண்ட் லுக் இருக்கு. எப்படியும் ஒரு 7000 8000 அந்த அளவு இருக்குங்களா? 1500 to 2500 தான். 1500ல இத குடுக்குறீங்க. ஆமா, சூப்பரா இருக்கும் சாரி. சம நைஸா. எந்த கடைக்கு போனீங்கன்னா ஃபேன்சி கலெக்ஷன் அள்ளி இறச்சி விட்டுருக்கேன். நம்ம கலெக்ஷனை பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம் கை தூக்கி காட்டு. ஓகேங்களா? எப்படி கொஞ்சம் அந்த பக்கம் போ. ஒரு மாதிரி பெண்மையை உணர்றேங்க. ஆமா, அப்படியே பாட்டு பாடுவோன்னு. செலியில வீடு கட்டவா வித வீதமா. ஏம்பா மாங்கல்யம், நீ வந்து கலெக்ஷன் எக்கச்சக்கமா வச்சிருப்பேன்னு தெரியும். அதுக்குன்னு ஒரே டிசைன்ல இவ்வளவு கலெக்ஷனா? என்ன ஒரே டிசைன்ல கண்ணா, ஒரே கலர். இப்போ உங்க ஊர்ல கல்யாண ஃபங்க்ஷன் வருது, கோயில் ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு ஒரே மாதிரி கட்டிட்டு நிக்கிறாங்களா? அந்த சேலையில எங்க இருந்து வருது? இங்க இருந்து தான் வருதா? இங்க இருந்தாமா வருது. இங்க வாங்க, ஒரே இதுல 200 சாரி வேணா 200 சாரி இருக்கும். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா சாப்பிட்டி பட்டு புடவையில ஒரே மாதிரி வேணா ஒரே மாதிரி இருக்கலாம். பட்டு புடவையில கூட ஒரே மாதிரி தெரியுங்க. ஒரே மாதிரி புடவை ஃபேஸ போட்டே தரம்பா, உன் பேரை போட்டு உங்க உருவத்தை போட்டு சேலையில தர நெஞ்சு தரலாம். இப்ப நான் கேக்குறேன், இப்ப பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான். இவனும் நடக்குமா? நடந்தா கற்பனை காட்சி. ஓகே, இவனோட ஃபேஸும் இவனோட ஆல் போட்டோ ஃபேஸும் புடையில போட்டு தர முடியுமா? தரலாமே, ஏன் தர முடியாது? சேலை கட்டி கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாத்துக்குமே நான் அந்த சேலையை கொடுக்கலாமே. அந்த மாதிரி கேட்டா பண்ணி தந்துருவீங்க? கம்பல்சரி பண்ணி காட்டுறேன் நான். அதாவது நமக்கு தேவையான பிக்சரை அந்த சேலையில நீங்க பிரிண்ட் பண்ணி தரீங்க. பிரிண்டிங் இல்ல, நெசவே பண்ணி தரேன் பட்டு புடவைல. அடேங்கப்பா, மாங்கல் என்ன கொக்கா. கடைசியா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபர் சொன்னல, 100 புடவை ஃப்ரீயா தரேன்னு. அது என்ன அந்த விஷயத்தை சொல்லு. 100 புடவை ஃப்ரீனா 1 லட்சம் ரூபாய்க்கு பில்லு போட்டீங்கன்னா 100 புடவை கம்பல்சரி ஃப்ரீ. என்ன புடவை ஃப்ரீ? 100 புடவை ஃபேன்சி காட்டன். காட்டிடலாமா அது அப்படியே? எப்படி சாரி சூப்பரா இருக்கு. 100 சாரி 1 லட்ச ரூபாய் பில்லு போட்டா 100 சாரி நீங்க எடுத்துக்கலாம். அதுல ஃப்ரீயா தர நானே கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா. 1 லட்ச ரூபாய் 1 ரூபா கூட வாங்க மாட்டேன். ராஜாக்களே, இந்த 1 ரூபா 2 ரூபா இந்த டுபாக்கூர் காசுலாம் நான் அப்பவே பார்த்தாச்சு. எப்போ நான் இத்துக்குறோம் இருக்கும் போதே பார்த்தாச்சு. நான் திண்ணை பூச்சி மேல எதிரி வந்துட்டேன். நானு 100 சாரி 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா ஃப்ரீ இலவசம். ஃப்ரீ எப்பா இந்த வாட்டி நம்ம கிட்ட வந்து சாரி மட்டும் தான் ஆஃபரா, மத்த இல்லாம இருக்கு? எல்லாமே இருக்குது கண்ணு. எப்பவும் போல இருக்கா? எப்பவும் போல. அதாவது போனஸோட இந்த நிமிஷம் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு. பிரேசியர், பேண்டிஸ் எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குன்றத அப்படியே மக்களுக்கு ஸ்பீடா ஒன்னு சொல்லுங்க. பாருங்க, பிரேசியர் இருக்குது. பிரேசியர்ல குறைஞ்சது ஒரு 50 வெரைட்டி இருக்கு. என்ன ரேட்ல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் 23 ரூபாயில இருந்து இருக்குது. லேடிஸ் பிரேசியர். ஆமா, லேடிஸ் பிரேசியர் இருக்குது, சிம்மிஸ் இருக்குது, பேண்டிஸ் இருக்குது, பிளைன் பேண்டிஸ், பிரிண்டட் பேண்டிஸ், அவுட்டர் எலாஸ்டிக், இன்னர் எலாஸ்டிக் எல்லாமே இருக்குது. ஓகேவா? எல்லா வெரைட்டியுமே நாங்க வந்து சாம்பிள் வச்சிருக்கோம். அப்படியே கொஞ்சம் ரோலிங் வாங்கலாம். அப்படியே சும்மா ரோல் பாருங்களேன். எல்லா மாடல்ஸும் சும்மா வச்சிருப்போம். இந்த குழந்தைங்க ட்ரெஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 75 ரூபா செட்டு. ஓ, ஃபுல் செட் குழந்தை ட்ரெஸ் வெறும் 75 ரூபா. பேபி பான், அது குழந்தைங்க போடுவோம் பாத்தியா, அது 15 ரூபால இருந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா வெரைட்டியும் பண்றோம். கேர்ள்ஸுக்கு உண்டான எல்லா நைட் ட்ரெஸ், நைட் ஷூட் எல்லா விதமான வெரைட்டிஸ் இருக்குது. டாப்ஸ், லெக்கின்ஸ், பட்டியாலா, பிளாசோ எல்லா விதமான கலெக்ஷன் இருக்கு. டாப்ஸ்ல என்ன ரேட்ல இருந்து இருக்கு? டாப்ஸ் நம்ம 70 ரூபாப்பா. 70 ரூபாயில இருந்து இருக்கா? 70 ரூபாய்க்கு காட்டு எடுத்து காட்டு. இங்க இருக்குமே, இங்க இருக்கு பாருங்க. 70 ரூபாய்க்கு டாப்ஸ் நல்லா இருக்குப்பா. நம்ம திருச்சா மட்டும் பார்த்தானா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு போயிருவோம். வெறும் 70 ரூபா டாப். சரி, லுங்கி நம்ம கிட்ட என்ன ரேட்ல இருந்து இருக்கு? லுங்கி 52 ரூபா. வெறும் லுங்கி 52 ரூபால. 52 ரூபா. ஓகே. அப்புறம் இது எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது. டாப்ஸ், நைட்டி பாத்தீங்கன்னா எல்லாம் நியூ அரைவல். நைட்டி என்ன ரேட்ல இருந்து இருக்கு? நைட்டியா? நைட்டி வாய் விட்டு நைட்டி பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. வெறும் 90 ரூபா. நைட்டி 90 ரூபாவா? 90 ரூபா. 90 ரூபால இந்த ஆரம்பிச்சுங்க. ஒவ்வொரு கலெக்ஷன் இருக்குது. எல்லாமே நைட்டி தான். ஓகே. ஓகேவா? இது எல்லாமே
எல்லாமே நைட்டி, இதெல்லாம் நமக்கு காட்டன் நைட்டிங்க பாருங்களேன். ஓகே, இதெல்லாம் பியூர் காட்டன் 125 ஒன்லி. இப்போ நீ சொல்ற ஆஃபருக்கு இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? எல்லாமே வாங்கிக்கலாம். நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த கிஃப்ட கான்டென்ட்டா வச்சு நான் வியாபாரம் பண்ண நினைக்கல. என் அக்கா தங்கச்சிக்கு நான் என்னோட சீதனமா நான் கொடுக்குறேன் இந்த தீபாவளிக்கு. சூப்பர்ப்பா. சோ எல்லா ஆஃபரும் சொல்லி முடிச்சாச்சா? எல்லாம் முடிச்சாச்சு. தேசின் நேர்ல வாங்க, ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க. அந்த முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ல வேண்டியதை நம்ம ஆளே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? மெயின் ஒரே ஒரு சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு ஈரோட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணிட்டு வாங்க. என்ன 1000, 2000, 3000, 5000 எடுக்கலாம்னு சொல்லிட்டு 5000 செலவு பண்ணிட்டு வராதீங்க. இங்க டோக்கன் சிஸ்டம் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்ப நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ராத்திரி 12 மணி சரியா, எப்படியே ராத்திரி 12 மணிக்கு வீடியோ எடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு கூட்டம் ரஷ்ஷா இருக்குது. என்ன பட்ஜெட் ஆஃப் சேனல்ல அப்பாவை அப்டேட் கொடுக்கணுமே, தீபாவளி அப்டேட் கொடுத்தே ஆகணுமே சொல்லிட்டு எவ்வளவு தூரம் போட்டுக்கோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணிட்டு நல்லா திங்க் பண்ணிட்டு ஈரோட்டுக்குள்ள வாங்க. ஏன்னா ஈரோட்டுல எல்லாமே என்ன சொன்னா 5000 பட்டா 10,000 பட்டா 20,000 பட்டா எல்லாம் சீட்டு கட்டுமே நீங்க போயிடுது. தயவு செஞ்சு எல்லாம் ஏமாந்துடாதீங்க. யோசனை பண்ணிட்டு வியாபாரி மட்டும் நேரில் கிளம்பி வாங்க. ஓகே, ரொம்ப சூப்பர்ப்பா. ஸோ ஆஃபர்லாம் சொன்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவசரப்பட்டு ஜஸ்ட் இந்திஸ் வீடியோ மட்டும் பார்த்து ஸ்கிப் பண்ணுறது அப்படிலாம் பண்ணாதீங்க. ஆஃபர் வந்து ஃபுல் வீடியோவாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். இந்த ₹1 சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் பர்ச்சேசிங் அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் ஒன்று சொல்லியிருந்தாங்க, 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர், அதே மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது, 1 லட்சம் ஆஃபர் இருக்குது. அதனால எல்லாத்தையுமே ஆஃபர். கடைக்குள்ள நுழைஞ்சாலே ஆஃபர் 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 ஆஃபர். ஸோ அதனால மொத்தத்தையும் கிளியராக பார்த்துட்டு வாங்க. முன்னாடியே பார்த்துட்டு அரைகுறையாக வந்து பார்த்துக்கிட்டு நீங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. வேஸ்ட்டாக டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோவில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தும்பல் வந்துருச்சு, கிளம்பி காலையில் எல்லாம் சீக்கிரமா வாங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நான் முடிச்சிடறேன்ப்பா, நீ முடிச்சுட்ட. எப்படி எனக்காக இவ்வளவு நேரம் கூட இருந்தது ஒரு குழந்தை, அந்த குழந்தை எங்க போச்சு? சீக்கிரமா கிளம்பி வாங்க. ஸோ இந்த வீடியோ வேற லெவல் போச்சுல, வேற லெவல்ல பங்கம் பண்ணி மாங்கல்யம் வந்தா மண் வீடு கூட மாளிகை ஆகும், குடிசை கூட கோபுரம். அடுத்த பொங்கல்ல சந்திப்போமா? நன்றி, வணக்கம். டாடா.